அன்பார்ந்த நெஞ்சங்களே, பரிசுத்த உள்ளங்களே, இயேசுவின் சீடர்களே, தேவனின் சாட்சிகளே, அன்பார்ந்த நெஞ்சங்களே, பரிசுத்த உள்ளங்களே, இயேசுவின் சீடர்களே, தேவனின் சாட்சிகளே, சுடராக வாழ்ந்திடுவோம், அன்பின் சொரூபினம் இயேசுவை போல் ஒன்றாக வாழ்ந்திடுவோம், என்றும் தேவனின் புகழ் பாடுவோம், ஒன்றாக வாழ்ந்திடுவோம், என்றும் தேவனின் புகழ் பாடுவோம். அன்பார்ந்த நெஞ்சங்களே, பரிசுத்த உள்ளங்களே, இயேசுவின் சீடர்களே, தேவனின் சாட்சிகளே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலையும் ஆண்டவர் தம்முடைய திருப்பணிக்கென்று நம்மை அழைக்கிறார். அதற்கு உதாரணமாக 2 காரியங்களை முன்னிறுத்துகிறார். ஹிஸ் பவர் அண்ட் ஹிஸ் லவ். அவருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் தரித்து கொண்டவர்கள் இந்த பூமியிலே அவரை போல சீடர்களாக, அப்போஸ்தலர்களாக வாழ முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். உலக பிரகாரமான பலத்தோடு இருக்கிற சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம். 10 பேரை ஒரே நேரத்தில் அடிச்சு போடுவாங்க. அந்த அளவுக்கு சரீரத்தில் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், பவர் இருக்கும். ஆனால் அவனுடைய இருதயத்தில் அன்பு இருக்காது. அவருடைய வைத்து ஒன்று சாதிக்க முடியாது. சில பேருக்கு அன்பு இருக்கும், வல்லமை இருக்காது. ஆனால் ஆண்டவர் வல்லமையை தரித்திருக்கிறவர், பரத்தின் வல்லமையை தரித்திருக்கிறவர், மனதுருக்கம் உடையவர். 2ஐயும் வைத்து தான் தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு இந்த பூமிக்கு வருகிறார். அதற்கு அவருக்கு தேவை சீடர்கள் தேவை, அப்போஸ்தலர்கள் தேவை. ஆனால் அவரை செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 12 பேரை தான் செலக்ட் பண்ணுறாரு. ஏன் அப்படி செலக்ட் பண்ணுறாருன்னா, 12 ட்ரைப்ஸ், கோத்திரங்களின் அடையாளமாக புதிய சமுதாயத்தை படைப்பதற்கு 12 பேர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய அன்பையும் கரிசனையும் காட்டுகிறார். இது 2ஐயும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என்னை போல நீங்களும் மனித மனங்களை கொள்ளை கொள்ளலாம் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு போதிக்கிறார். அதை குறித்து நாம் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 12 பேர் யாருங்கிறது நமக்கு தெரியும். பேதுரு என்கின்ற பேரிட்ட சீமோன், அவர் பாறைன்னு சொல்றாரு. அவனை ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்து அவனுடைய சகோதரன் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, நாத்தான் வேலை தான் பர்தலமேயுன்னு சொல்லுகிறோம், மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே என்னப்பட்ட சீமோன். 2 சீமோன் இருக்கிறதுனால செலோத்தே என்கிற அடையாளம் கொடுக்கப்படுகிறது. செலோத்தே அப்படிங்கிற போது தேசத்துக்காக தேசபக்தி நிறைந்தவர்கள், இஸ்ரவேலின் விடுதலைக்காக போராடுகிற ஒரு குரூப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஜெலஸ் ஆஃப் காட், ஆண்டவர் மேலே வைராக்கியம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். 2மே அந்த சீமோனுக்கு பொருந்துவதாக இருக்கிறது. இப்படி அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியத்துன்னு சொல்லி லூக்கா எழுதியிருக்கிறார். யூதாஸ். இப்படி 12 பேரை பல்வேறு 7 பேர் மீனவர்கள், மற்றவர்கள்லாம் ஒருத்தர் டேக்ஸ் கலெக்டரு, மற்றவர்கள்லாம் வெவ்வேறு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இவர்களை ஒன்றிணைத்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஆண்டவர் சமமான இடத்துல நிற்கிறார். அதைத்தான் 17ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், 6:17. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடம் மட்டும் சமமாக இருக்கக்கூடாது, உங்கள் உள்ளமும் சமநிலையில் இருக்கணும், பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும். ஏனென்றால் நீங்கள் படைக்க போகிறது சமநிலை நிறைந்த ஒரு சமுதாயம். இங்கு வேற்றுமைக்கு இடமில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற இடமில்லை, பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாசம் இல்லை.
மேலும் அன்பு, எல்லாரையும் படைத்த ஆண்டவர் சமமான நிலையில் என்று போதிக்கிறார். அதே போல் நீங்களும் சமமாக இருக்க வேண்டும். ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனை தாழ்த்தக்கூடாது. ஆண்டவர் மேலே பற்றுறுதி உள்ள எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தாராளமாக உங்களுடைய நான் கொடுக்கிற வல்லமையையும் நான் காண்பிக்கிற அன்பையும் பாரபட்சம் இல்லாமல் காண்பிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் அந்த சீடர்களை காட்டிலும் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் 3 மில்லியன் பீப்புள் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நான் வாழ்கிற சமுதாயத்தில் 8 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே கூடிடுச்சு. இந்திய தேசம் இன்னைக்கு சீனாவை காட்டிலும் முந்திக் கொண்டு ஜனத்தொகையில முதல் இடத்துல இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அன்றைக்கு சீடர்களுக்கு இருந்த பொறுப்பை காட்டிலும் எனக்கு இருக்கிற பொறுப்பு, சேலஞ்சு அதிகம் ஜனத்தொகையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது. ஆனால் எவ்வளவு ஜனத்தொகை இருந்தாலும் 2 காரியங்கள், ஹிஸ் பவர், ஹிஸ் லவ், இந்த 2ஐயும் மூலதனமாக ஆக்கி கொண்டு சமுதாயத்துக்குள்ளே சமநிலையில் போவோம். ஆண்டவர் நம்மை கொண்டு சமநிலை நிறைந்த ஒரு சமுதாயத்தை படைக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட விடியலோடு கூட, தரிசனத்தோடு கூட மக்களை சந்திப்போம். கர்த்தர் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆமேன்.